பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎம்ஐ அப்படின்றது உங்களோட ஹைட்டுக்கான வெயிட் வந்து கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கணக்கீடு தான். எதுக்காக வந்து பிஎம்ஐ வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 18 பிஎம்ஐக்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 18லேருந்து 23க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ஐடியல் வெயிட்டில் இருக்கிறதாகவும், 25லேருந்து 30க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்கன்னு, 30க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒபிசிட்டியில் இருக்கீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 35 40 அந்த மாதிரிலாம் உங்களோட பிஎம்ஐ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் ஒபிசிட்டி லெவல் 2 3 ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களோட பிஎம்ஐயை வந்து நம்ம கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட பிஎம்ஐயை வந்து கரெக்டாக வச்சுக்க முடியும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பிஎம்ஐ எக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1 பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் 3 கேஜி. அப்போ வந்து நீங்கள் ஒரு 5 பிஎம்ஐ வந்து எக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து 23ல் உங்களோட பிஎம்ஐ வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாரும் ரிமைனிங் ஆஃப் த லைஃப் வந்து ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு பிஎம்ஐயை பற்றி கிளியராக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்களும் நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.